நடிகர் விஜய் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய ஆன்லைன் விமர்சனத்தை சந்திச்சிருக்கு. இந்த விமர்சனத்தோட மையம் என்ன? அதுல சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் உண்மையிலே அவ்வளோ தீவிரமானதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த முழு பிரச்சனையுமே இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ரொம்பவே நேரடியா ஒரு மாதிரி சவால் விடுற மாதிரி கேட்கப்பட்டிருக்கிற இந்த கேள்விதான் இந்த மொத்த விமர்சனத்தோட ஆணி வேறாவே இருக்கு. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இது வெறும் கேள்வியா மட்டும் இல்லாம எப்படி ஒரு நேரடி குற்றச்சாட்டா மாறுதுன்னு பாப்போம். அதுவும் பாருங்க, இது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல, ரொம்பவே தீவிரமான ஒண்ணு. இங்க தான் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. அதாவது கட்சி தலைமை இந்த ட்ரோலிங்க கண்டுக்காம இருக்குன்னு மட்டும் இந்த விமர்சனம் சொல்லல, அதையும் தாண்டி இந்த ஆன்லைன் தாக்குதல்களுக்கு அவங்க தான் நேரடி காரணம்னு குற்றம் சாட்டுது. இந்த குற்றச்சாட்டுகள்லயே ரொம்ப கடுமையான ஒரு வரி இதுதான்னு சொல்லலாம். அந்த மூல ஆதாரம் அப்படி என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா செய்ய சொன்னதே நீதான் அப்படின்னு சொல்லுது. இது சும்மா அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்கன்றதை தாண்டி இதை செய்ய சொன்னதே அவங்க தான் சொல்ற ஒரு மிக மிக வலிமையான குற்றச்சாட்டு இது. இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். அதாவது கூறப்படும் முரண்பாடு. இந்த விமர்சனம் தன்னோட வாதத்தை இன்னும் வலுவாக்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை சுட்டிக்காட்டுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த ஒப்பீடு தான் இந்த வாதத்தோட மையப்புள்ளினே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சி உறுப்பினர்கள் யாரும் அனுமதி இல்லாம டிவி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா ஒரு அறிக்கை வருது. இது கட்சி எவ்வளோ கட்டுப்பாடா இருக்குன்னு காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் பெண்களை ஆன்லைன்ல ரொம்ப மோசமா ட்ரோல் செய்யும்போது இதே கட்டுப்பாடு எங்க போச்சு, ஏன் இந்த அமைதி அப்படின்ற கேள்வியை இந்த ஒப்பீடு எழுப்புது. அடுத்து நாம பார்க்க போறது விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி மூல ஆதாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தையே நாம புரிஞ்சுக்கணும். யார் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த விமர்சனத்தின்படி இவங்க ஒரு ஆன்லைன் படை மாதிரி செயல்படுறவங்க. சமூக ஊடகங்கள்ல தங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றவங்களை குறிவச்சு தாக்கி ட்ரோல் செய்யறதுக்காகவே இவங்க வழிநடத்தப்படுறதா சொல்லப்படுது. இங்க முன்வைக்கப்படுறது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இந்த தாக்குதல்கள் எல்லாம் தலைமைக்கு தெரியாம நடக்கிறதா அந்த விமர்சனம் சொல்லல. அதுக்கு பதிலா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் பெண்களை ஆன்லைன்ல தாக்கும்போது அத விஜயும் சரி அவரோட குழுவும் சரி அமைதியா பார்த்துட்டு இருக்காங்கன்னு அந்த மூல ஆதாரம் நேரடியா குற்றம் சாட்டுது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பாதுகாப்பு குறித்த கேள்வி. இதுவரைக்கும் நாம பார்த்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்சியோட ஒட்டுமொத்த கலாச்சாரம் பத்தியே ஒரு பெரிய கேள்வியை எப்படி எழுப்புதுன்னு பார்க்கலாம். கடைசியா இந்த விமர்சனம் என்ன சொல்ல வருதுன்னா, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது, மாறா இது கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு பெரிய அமைப்பு ரீதியான பிரச்சனையை காட்டுதுன்னு சொல்லுது. ஆதாரம் நேரடியாவே இப்படிதான் முடிக்குது. தமிழக வெற்றிக் கழகம் பெண்களுக்கு பாதுகாப்பானது இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்து வருகிறீர்கள். இந்த முழு விஷயமும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு தலைவரோட ஆதரவாளர்கள் ஆன்லைன்ல செய்யற செயல்களுக்கு அந்த தலைவரோட தார்மீக பொறுப்பு எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? இது இந்த ஒரு கட்சிக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.